அந்த பொண்ணு யாரு, அந்த பையன் யாரு, எப்படி என்ன அவன் பாஸ்ட் எப்படி இருந்தா, பாஸ்ட் தேவையே கிடையாது. பாஸ்ட் தேவையே கிடையாது. சோ நிறைய பேர் இந்த பாஸ்ட புடிச்சிட்டு, ஏன்னா சினிமால வந்து ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றா, காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றா, ஒர்க்ல இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றா, கல்யாணம் பண்ணும்போது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றா. இப்ப இதை பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு ஐயோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணாதான் கூடயே அப்படியே டிராவல் பண்ண முடியும். ரபிஷ். ஏன்னா இப்ப டெக்னாலஜி அதிகரிச்சிட்டதுனால எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பசங்க தங்களுடைய அதான் லவ் பண்ற அந்த பொண்ணுங்களுக்கு புள்ளைய கொடுத்துருக்காங்க, விட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. அப்போ இந்த அன்பு சினிமால காட்டுறது போல நிஜ வாழ்க்கையில இருக்கிறது இல்ல. சினிமால ஒரு ஃபேண்டசி காட்டிட்டான், வெள்ளையா இருந்தாதான் அழகு. யோசிச்சு பாருங்க, அந்த லவ்வர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும், நல்லா லுக்கா இருக்கணும், நல்லா வந்து வெள்ளத்தோல் உடையவளா இருந்திருக்கணும், ஸ்ட்ரக்சரா இருக்கணும், அவனதான் லவ் பண்ணுவாங்க. என்னையா நீங்க, இதுக்கு பேர் தான் லவ்வா? இல்ல லவ்ன்ற பேர்ல நீ யார்கிட்ட பேசுன, எங்க போன, என்ன செஞ்ச, இதுக்கு பேர் ட்ரூ லவ்வா? ரிஸ்ட்ரிக்ட் பண்றது ட்ரூ லவ்வா? உனக்கு பிடிக்கல நீ வேலையை பார்த்துட்டு போ, நான் எனக்கு பிடிக்கல நான் போயிடுறேன். ஆனா